விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு தர்மகர்மாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் நின்று உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கின்ற அமைப்பில் இருக்கிற ஒரு அபாரமான வாரம் இந்த வாரம். எப்போதெல்லாம் 9, 10 கூடியவர்கள் சம்பந்தப்படுகிறார்களோ அப்போ ஒரு பணவரவு, ஒரு நிம்மதியான மனநிலைமை ஒரு ராசிக்கு இருக்கும். இந்த அமைப்பு இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வருகிறது. அதாவது வாரத்தின் ஆரம்ப நாளிலேயே சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறார். அந்த சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை சூரியன் தன்னுடைய நேர் பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி யோக அமைப்பில் பார்க்கிறார். இந்த பௌர்ணமி யோக அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கு நாங்கள் தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு என்று சொல்லுவோம். ஆகவே 9, 10 கூடியவர்கள் வலுவாக இருப்பதால் அனைத்து விதமான தனம் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக கேரியர், வேலை விஷயங்கள், அலுவலகங்களில், தொழில் பண்ணுற இடங்களில், வியாபார ஸ்தலங்களில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் மெதுமெதுவாக அகலுகின்ற ஒரு வாரம் இது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களின் வேதனையை தீர்ப்பதற்கான ஆரம்பங்கள் இந்த வாரத்தில் இருக்கும். இனிமே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எந்த விதமான தடை கற்களோ எந்த விதமான காரணங்களோ இல்லவே இல்லை. அதிலும் குறிப்பாக ஒரு பிரிவு துயர், ஒரு தரித்திரம், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்தவர்களுக்கு வம்பில் கஷ்டப்பட்டவங்க, பணம் இல்லாத ஒரு நிலைமையை அடைஞ்சவங்க, எதிலுமே முன்னேற்றம் இல்லாமல் மனம் இல்லாமல் வீட்டிலேயே தூங்கி கிடந்தவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அமைப்பு இந்த வாரம் முதல்ல உருவாகுது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய தேவைகளை தாங்களே உணர்ந்து அதை நன்றாக பற்றி கொண்டு முன்னேற வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.